ஹேமகாஸ் இந்த எபிசோட்ல எழில் டைரக்ஷன்ல விமல் நடிப்பில் வெளிவந்திருக்கும் தேசிங் ராஜா 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஏரியாவோட போலீஸ் இன்ஸ்பெக்டர் விமல், இன்னொரு ஏரியாவோட போலீஸ் இன்ஸ்பெக்டர் புகழ், இவங்க ரெண்டு பேர்ல யார் கெத்துன்னு காட்டிக்கிறது தான் போட்டா போட்டியே. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல மினிஸ்டரோட மகனை காப்பாத்துற டாஸ்க் இவங்க ரெண்டு பேத்துக்கும் கொடுக்கப்படுது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதான் இந்த படத்தோட கதை. கதையை கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா படமே அப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால மக்காஸ், இந்த தடவை நீங்க என்ன பண்றீங்க? படம் பார்த்துட்டு படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லையா 3 விஷயத்துக்காக தான் இந்த படத்தை நான் பார்க்கணும்னு நினைச்சேன். முதல் விஷயம், டைரக்டர் எழில். துல்லாத மனம் துள்ளும், பூவெல்லாம் உன்வாசம் படத்துக்கெல்லாம் ஸ்டேட் அவார்டு வாங்கினவர். இவர் படங்கள்ல காதல் காமெடி சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். தீபாவளி, மனங்கொத்தி பறவை, வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் படத்துலலாம் காமெடி சீன்ஸும் நல்லா இருக்கும், காதல் சீன்ஸுமே நல்லாவே இருக்கும். அப்படி இருக்குன்னு நினைச்சுதான் இந்த படத்துக்கு நான் போனேன். போனதுக்கு அப்புறம் தான் விழுந்துச்சு பாருங்க மரண அடி. ஒரு இம்மெச்சூரான ஸ்டேஜிங் மேக்கிங் படத்தை சொதப்பி வச்சிருக்காங்க. பேரு கூட காமெடி ஒர்க்காகலைங்க. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. ரெண்டாவது விஷயம், மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு தலைவன் மியூசிக் போடுறாருன்னு நினைச்சு போனா மெலடி ஒர்க் ஆகல. சரி, மெலடி தான் ஒர்க் ஆகலன்னு பார்த்தா குத்து பாட்டும் ஒர்க்கே ஆகல. ஏன் சார், ஏன் இப்படி? ஒருவேளை இந்த படத்துக்கு இது போதும்னு நினைச்சிட்டீங்களோ? மூணாவது விஷயம், விமல் சினிஃபீல்ட்ல ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கிற நடிகர். விலங்கு சீரீஸ்ல மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போகும் இடம் வெகு தூரமில்லை படத்துலயும் நல்லாவே நடிச்சிருந்தாரு. சரி, இந்த படத்துலயும் நல்லா தான் நடிச்சிருப்பாருன்னு போனா, விலங்கு சீரியலாச்சும் ஒரு தலையை வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருப்பாங்க, கதை விறுவிறுன்னு போகும், அதுல நல்லாவே நடிச்சிருப்பாரு. இந்த படத்துலயும் தலையை வச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க, ஆனா காமெடி பண்றேன்னு சொதப்பி வச்சிருக்காங்க. பாசிட்டிவ்னு ஏதாவது இந்த படத்துல இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, காமெடி இல்லாத காமெடி படம் பார்த்திருக்கீங்களா? அது இந்த படம் தான். உங்களுக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்றேன். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த படம் பார்க்கறதும் பார்க்காததும் உங்க ரிஸ்க். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 1.5 அவுட் ஆஃப் 5. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். மகாஸ், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்துட்டு வந்துருக்கேன் தெரியுமா? தலை வலிக்குது. 400 ரூபாய் தர முடியா? என்ன 400 ரூபாயா? யோ, டெம்போலாம் வச்சு கடத்திருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கய்யா. ஓஹோ, டெம்போலாம் வச்சு கடத்திருக்கானாப்பா. அப்போ அந்த விலையை கொடுத்துரு.